எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அடுத்தடுத்து புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 சர்வீசஸ்க்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க. அதிகப்படியான மதிப்பிற்குரிய மாணவர்கள், அதில் மிக முக்கியமாக குரூப் 4 மாணவர்கள் மட்டும் கேட்கறது என்னன்னா, சார் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், வந்துருந்தானே சார் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு நீங்க வருத்தப்பட வேண்டியது நோட்டிஃபிகேஷனை பற்றி இல்லை, நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சார் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. ஸோ மை பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதத்தோட இறுதியில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதத்தோட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ஒரு மாதம், ஸோ ஜனவரி அப்படிங்கிற ஒரு மாதம் உங்களுக்கு அது ஒரு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு வெல்கம் கிஃப்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் புதிதாக படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கலையோ அது நீங்கள் அதில் கவர் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் சார் ஆக்சுவலாக நான் குரூப் 4 படிக்கணும், குரூப் 2 படிக்கணும், குரூப் 1 படிக்கணும், பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைடு பை சைடு எப்படி படிக்கிறது அதை பற்றி ஒரு வீடியோ பதிவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் நியூ ரெசல்யூஷன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் வீடியோ கொடுக்கல, நோட்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கேன், நான் வீடியோ கொடுக்கல. இல்லை சார் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடணும், ஸோ எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க எல்லாம் ஒரு சில பேர் சொல்லும்போது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சரிங்களா? குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பற்றி மட்டும் பாருங்க. இப்போ பாருங்க, 2022 எழுதின குரூப் 4 மாணவர்கள் அதை வெற்றி பெற்று அடுத்து என்ன இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ், அடுத்த போஸ்டிங் என்ன, ஸோ அது மாதிரி ப்ராசஸில் போயிட்டு இருக்காங்க. அது போல நீங்களும் வர இருக்கிற தேர்வை வெற்றி பெற்று அதே போல் அடுத்த வருஷம் நீங்கள் போஸ்டிங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஹார்ட்லி பெஸ்ட் விஷஸ். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் தினமும் கம்யூனிட்டி டேப்பில் குவிஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம், அட்டன் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அட்டன் பண்ணுங்கள். சரி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நோட் கூட நீங்கள் அழகாக போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸில் நமக்கு நிறைய குவிஸ் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஒன் லைனர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்எஸ்டபிள்யூ தரப்புல இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிருக்கோம். அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறதும் எழுதிட்டு இருக்கோம், அதுவுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய குரூப்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் நீங்கள் என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் போட்டாலே நிறைய குரூப்ஸ் வரும். ஏதோ ஒரு குரூப், இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் எல்லாமே அப்டேட் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க அட்மின்னு. ஓகேங்களா? அதே மாதிரி அப்கமிங் பேட்சஸ் அப்படிங்கிறதும் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி புதுசு ஸ்டாஃப் அப்படிங்கிறதுமே எடுத்துருக்கணும். ஸோ வர இருக்கிற பேட்ச் எல்லாமே உறுதியாக வெற்றி பெற அளவுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதற்கு மேலே எல்லாமே நான் சைடில் காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். சரிங்களா? உறுதியாக வெற்றி பெறணும், அதற்கு ஏற்றவர். ஓகே. ஸோ தேங்க்யூ.